இருந்துச்சு. மால் நல்லா இருந்துச்சு. வரவே இல்லை. வரவே இல்லை. ஜாலியா இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க சார். ஸோ அது வந்து இல்லை இல்லை அதெல்லாம் கண்ணெல்லாம் மூடல. ஸோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம அந்த கேன்சர் பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கேன்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஈமோதெரப்பி. ஈவன் என்னோட ஃபாதரே பார்த்தீங்கன்னா கேன்சரில் வந்து 4th ஸ்டேஜ். அது லாஸ்ட்டாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது ஐ ஃபீல் எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் சித்தா ட்ரை பண்ணியிருக்கோம். இது என்ன எனக்கு ஒரு பர்சனலி ஃபீல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் சொல்லுவேன் நான். எங்கள் அப்பா வந்து கோவிட் பீரியடில் வந்து இது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்னு என்னன்னு கண்டுபிடிக்காம அந்த ஒரு கேன்சர் அப்படின்ற போது ஸோ அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஈமோதெரப்பியும் கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஹீமோதெரப்பி கொடுத்துருந்தோம். பட் ஹீமோதெரப்பிக்கும் ஒரு சைட் சித்தாவும் லாஸ்ட் மினிட்ல ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அது முன்னாடியே வந்திருந்தா எங்க அப்பா கொஞ்சம் மருத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி முன்னாடி வச்சது தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து நம்ம இங்கிலீஷ் மருந்தை தேடி தான் போகிறோம். சித்த மருத்துவத்தை வந்து அந்த அளவுக்கு யாருமே இப்போ எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மூவியில் நம்மளுக்கு அதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது இந்த அளவுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, லவர்ஸ் கப்புள்ஸ் யார் போனாலுமே சரி, இது ஒரு நல்ல விழிப்புணர்வாகவே இருக்கும் எல்லாருக்குமே இதை பார்க்கறதுக்கு. இல்லை, இது உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு இதை காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பேய் வர்றது அந்த மாதிரி தான் காட்டிட்டு இருந்தாங்க. நடுவில் இந்த ஸ்டோரி வந்து இந்த மருத்துவத்தை எடுத்துட்டு வந்தது அந்த ஒரு கேப்ல கூட போர் அடிக்கல எங்களுக்கு. சீரியஸ்லி போர்ன்றதே வரல. ஒரு நல்ல ஒரு செம்மையா போயிட்டு இருந்துச்சு. மூவியை வந்து ஸ்கிப் பண்ணாம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா இந்த மூவி எல்லாருமே வந்து பார்க்கலாம். இதை வந்து கண்டிப்பா பார்த்து ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணலை நாங்கள் இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. சித்த மருத்துவம் அப்படின்றத பற்றியுமே ரொம்ப பெருசாக வெளியே எடுத்துட்டு வரல. ஆனால் இந்த மூவி வந்து சித்த மருத்துவத்தை ரொம்ப பெருசாகவே வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கு. பயப்படுற மாதிரி சீன்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுல டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. செம த்ரில்லிங்காவே இருக்கு. நடுவில் நாங்களே ரொம்ப அதிகமாவே பயந்துதான் அதை பார்த்தோம். ஆனா நல்லா இருந்துச்சு மூவியை பொறுத்த வரைக்கும். இதுல எந்த ஃபால்ட்டுமே சொல்ல முடியாது. வேற லெவல். அந்த ஃபால் குட் மியூசிக் பயங்கரம். நடுவில் அந்த பொன்னிலாவை சாங்லாம் வரும். இது வந்து ஒரு ஓல்டு பேசிக் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்திய நாட்டை பற்றியும் எடுத்திருக்காங்க. இதில் வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்டிங்லாம் வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிங்கில் வந்து சொல்லணும்னா ஃபன்னாக இருந்தாலுமே சரி, ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரணுமோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து வேற லெவல். அதான் இந்த மருத்துவத்தை எடுத்து அந்த பேயுமே எடுத்து கிளைமேக்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்கிறதோட டேரெக்டாக வந்து பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இல்லை, இதை வந்து பெரியவங்களும் பார்க்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்க்கலாம், சின்ன பசங்களுமே பார்க்கலாம். அதான் கப்புள்ஸும் பார்க்குற மாதிரி ஒரு படம். அது ஃபேமிலியாகவும் பார்க்குற மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த படத்தை பற்றி தெரியும். பட் இதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் இருக்குது. ஸோ இந்த மூவி மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பயங்கரமா இருந்துச்சு படம். நெக்ஸ்ட் தலைமுறைக்கு மூவி எப்படி, அதாவது சித்த மருத்துவத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கிலீஷ் மெடிசனோட கம்பேர் பண்ணும்போது சித்த மருத்துவம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராகவே நல்லா கிளியர்டாவே எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிய தமிழ்லையும் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஹாரர் சீன்ஸும் இருக்கு. பட் அதோட மெசேஜ் தான் பயப்படுற அளவுக்கு இல்லை. பட் ஹாரர் சீன்ஸும் இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல, அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நெக்ஸ்ட் கியூரியாசிட்டி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இல்லாம அது ஒரே இதை கொண்டு போய் இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
அது நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன நானே எல்லாமே சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்களே, கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு அது புரியும். பட் நல்லா இருக்கு. அர்ஜுன் சாரோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. பட் ஓல்டு மூவிஸோட இப்ப வர அவரோட மூவிஸுமே இதுலயுமே பயங்கரமா நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க அவங்க. மியூசிக் சூப்பர். யுவன் சங்கர் அவருக்கு அல்டிமேட் அவரது நல்ல பயங்கர காம்புவா இருந்துச்சு எல்லாரோட. அந்த சாங் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் நல்லா இருந்துச்சு. இப்ப கொண்டு வரனால நல்லா மியூசிக்லாம் நல்லா எல்லாரும் கொலாஜ் பண்ணி போட்டு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுங்க சார். வந்துட்டு படம் பார்த்து நீங்க பயந்தீங்களா? அந்த மாதிரி பயப்படுற சீன்ஸும் இருந்தது. வந்துட்டு அதே மாதிரி நிறைய கருத்துக்களும் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். படத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சித்த மருத்துவம் பத்தி சொல்லியிருக்காங்க. வந்துட்டு ஏன்னா நம்ம தமிழர் பண்பாடுல வந்து சித்த மருத்துவங்கிறது நம்ம அலோபதிக்கு முன்னாடி காலத்துல இருந்தே இருக்கதான் சித்த மருத்துவம். நம்ம இப்ப இங்கிலீஷ் மெடிசன் ஃபாலோ பண்றோம், அதுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு வந்து சித்த மருத்துவங்கிறது இருக்கு. அது மூலமா எல்லா நோய்களும் குணமாகுங்கிறத இந்த படம் மூலியமா கருத்தா கொண்டு வந்திருக்காங்க சார். வந்துட்டு ஹாரரும் இருக்கு, பிளஸ் வந்து அதுல வந்து நமக்கான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. வந்துட்டு நல்லாவே இருந்தது சார். எல்லாருமே சூப்பரா பண்ணி, அதுவும் மெயினா அர்ஜுன் சாரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது சார். அது ஆனா மித்த படத்தை விட இதுல ரொம்ப நல்லா இருந்தது. இல்லைங்க சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சூப்பரா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ண இருந்துட்டு. 2 ஆஃப்மே சூப்பரா இருந்தது. அவங்க இதுமே நல்லா இருந்தது. வந்துட்டு அவங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வச்சிருப்பாங்க. இதுலயுமே இருந்தது. தாராளமா பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் பேய் மூவினா அவங்க த்ரில்லிங் மூவி அவங்க குழந்தைங்க பார்க்க முடியாது, அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். சார் படம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹீரோ அது அர்ஜுனும் ப்ளஸ் வந்து சிவா சாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுடைய சித்த மருத்துவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார். அதாவது நல்லா எப்படி நம்ம சித்த மருத்துவத்தால் எல்லா நோய்களும் குணப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி ஃபேமிலியோட இப்போ தெரிஞ்சுக்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் சார் படம். உண்மையாகவே ஹாரராக இருக்குது சார், நல்லாவே இருக்குது. அதாவது ரொம்ப இதுவாக இல்லாத அளவுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கு சார். மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். உண்மையா அர்ஜுன் சார்லாம் வந்து அர்ஜுன் சார் அண்ட் ஜீவா சார் காம்பினேஷன் நல்லா இருக்கு சார். அதே மாதிரி யோகி பாபு அவங்களோட இதுவுமே நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா காமெடி பிளஸ் அது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் மாதிரி சொல்லலாம் சார். நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.